சிறுவாபுரி முருகனை பார்க்க போலாமா? போலாமே. தைப்பூச விரதம் நாள் 35. இன்னைக்கு டேவை காலைல 4 மணிக்கெல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் சீக்கிரம் ஏஞ்சி குளிச்சு முடிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்தி இன்னைக்கு டேவை சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி எங்க போறோம்? இன்னைக்கு சிறுவாபுரி முருகனை பார்க்க போறோம். அதனால தான் இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சோம். என் வீட்டுல இருந்து 51 கிலோமீட்டர் காட்டுச்சு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆளா கொண்டு முருகனை போய் பார்த்துட்டு அடிவாரத்துல ஒரு கற்பூரத்தை ஏத்திட்டு அங்கிருந்து சூப்பரா சிறுவாபுரியை பார்த்து கிளம்பியாச்சு. நானும் என் ஃப்ரெண்டை தான் போனோம். இங்க இருந்து ஒரு 4:30 கிளம்பியாச்சு பிளான் பண்ண மாதிரி. அதுல சரியான பனி. நான் அவ்வளோ பனி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. சென்னையா ஊட்டியானே தெரியல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து செம்ம குளிர். நாங்கள் வெறும் ஷர்ட் மட்டும் தான் போட்டு போனோம், ஜாக்கெட்டோ எடுத்துட்டு போல. இருந்தாலும் நம்ம முருகனை பார்க்க போறோன்ற ஒரு ஹாப்பியில எதையும் பொருட்படுத்தாம ஜாலியாக போயிட்டோம். நாங்கள் ஒரு 5:30 போல கோவில் போயிட்டோம். செம்ம கூட்டம். 5:30 மணிக்கு அவ்வளோ பேர் நின்னாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேற, சொல்லவே வேணாம், வேற லெவல் கூட்டம் கோவில். ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு வாங்கியிருந்தோம். அதை நல்லபடியாக ஏற்றி சாமி கும்பிட்டு ஒரு 5:50 போல லைன்ல நிற்க ஆரம்பிச்சோம் சாமியை பார்க்கறதுக்கு. நாங்கள் 100 ரூபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம். 1 hour ஆச்சு சாமி பார்க்கறதுக்கு. ஃபைனலி சாமியை பார்த்து நல்லபடியாக மனமாற வேண்டிட்டு வந்தாச்சு நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையுமே. சிறுவாபுரி முருகன் கோயில் எதுக்கு ஃபேமஸ்? சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கோயில் போயிட்டு மனமாற வேண்டிட்டு வந்தால் சீக்கிரம் சொந்த வீடு கட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்மளும் சொந்த வீடு கட்டணும்ல, அதனால சீக்கிரமாக வீடு கட்டணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து செங்கல் எடுத்துகிட்டு போய் அங்கே அடுக்கி மனமாற வேண்டிட்டு வந்தாச்சு. சீக்கிரம் சொந்த வீடு கட்டி பத்திரிக்கையோட உங்களை வந்து பார்க்குற முருகான்னு சொல்லிட்டு மனமாற வேண்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே சீக்கிரம் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் கூட பல பேருக்கு சொந்த வீடு கனவு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சீக்கிரம் சொந்த வீடு கட்டி கண்டிப்பாக குடியேறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் சேர்த்து இந்த சிறுவாபுரி முருகன் கிட்ட மனமாற வேண்டிக்கிறேன். நான் கோவிலில் கொண்டாட உட்காந்து அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அகைன் ஈவினிங் குன்றத்தூர் முருகரையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாப்பிட்டு மதிய லஞ்ச் சாப்பிடல விரதம். நைட்டு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டு இன்னைக்கான தைப்பூச விரத டேவை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டாடா பை பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.